எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்களை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாமே இப்போல்லாம் எதுக்கு அவரை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன் வந்துட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியை பார்த்து, மக்களுடைய பேராதரவை பார்த்து அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. விஜய் பற்றி பேசணும்னா, விஜய் பற்றி பேச பேச மக்களோட மனசில் வந்து நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாருமே உஷாராக இருங்க அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க திமுகவோட கைக்கூலி தான். திமுக யாரோட வந்து மறைமுகமாக உற வச்சுருக்காங்க? பிஜேபியோட உற வச்சுருக்காங்க. சீமான் யார்? பிஜேபி வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது சீமான் அவர்களுக்கு தான். அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க. பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பொதுமக்கள்கிட்ட கூட அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுமக்கள் கூட இப்போ நேற்று ஒரு விஷயத்தில், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் பேசுகிறாரு, இனிமேல் தம்பி விஜய் அவர்களை பற்றிலாம் கட்சியில் இருக்கிறவங்கள யாரும் விமர்சனம் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க பதில் சொல்கிறதுக்கு 15 வருஷம் ஆகும். இனிமேல் நம்ம வந்து யாரும் வந்து கேள்வி கேட்க வேணாம். நம்ம அரசியலுக்கு தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம், அதுக்கு உண்டான வேலைகளை செய்வோம், நம்ம விமர்சனம் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, கிட்டத்தட்ட நான் எப்போ பதிவு வந்து யூடியூப் சேனலில் பதிவு போட ஆரம்பிச்சினோ, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பார்த்து நான் எப்போ பதிவு போட ஆரம்பிச்சினோ, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஆள் வந்து விஜய் அவர்கள் கிடையாதுயா. நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆளு பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியும் இது வரைக்கும் ஆண்ட 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமாக ஆட்சி பண்ணனாங்களே அவங்க அதிமுகவில் எதிர்கட்சி, அவங்கள தான் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணணும். உங்களால் எவ்வளோக்கெல்லாம் கடுமையாக விமர்சனங்கள் பண்ண முடியுமோ பண்ணுங்க. தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மரமண்டைகளுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் வந்து அறிவு சார்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரமண்டைக்கு வந்து இப்போ தான் புத்தி வந்திருக்கும் போல். இதைத்தான் நான் மட்டும் இல்லை, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற மக்களோட மக்களாக இருந்து நான் இதைத்தான் அன்னையில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து எதிர்த்து பேச வேண்டிய ஆள், கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஆள் வந்து விஜய் கிடையாது, திமுகவும் அதிமுக தாங்கிறத நான் முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த மரமனைக்கு இப்போ தான் புத்தி வருது போல். இனிமேல் தம்பி விஜய் வந்து விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னா, நீங்கள் விமர்சனம் பண்ணனாலுமே விஜய் அவர்களை வந்து எதாச்சும் பாதிக்கப்பட்டாரா சொல்லுங்கள். உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு, உங்களுடைய நேரம் வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து மாற்று அரசியலை நோக்கி நீங்கள் வரல. உங்களுக்கு வந்து மாற்று அரசியல் சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்து பணத்தை வந்து பறிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் அரசியல் வந்திருக்கீங்க.